ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை 2025 வருடம் பப்ளிஷ் பண்ணிருக்கணும். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே பப்ளிஷ் பண்ணல. இருந்தாலுமே 2026 வருடம் வருடாந்திர கால அட்டவணை கொடுத்துருக்கணும். பட் அதுலயுமே இல்ல. நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பியூ எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா படிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க படிக்கீங்க அப்படின்னா நீங்க படிச்சது வீணாகாது. ஆனா நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் வீணாகும். அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டு, அதே மாதிரி ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ், தமிழ் தகுதி தேர்வு, முதன்மைத்தாள், இந்த சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா அப்டேட்டுமே நம்ம குரூப்ல கொடுப்போம். அதை நம்ம கிட்ட ஏற்கனவே உள்ள டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். யாராவது நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது சூட்டபிளா இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை 2025 வருடம் பப்ளிஷ் பண்ணிருக்கணும். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே பப்ளிஷ் பண்ணல. இருந்தாலுமே 2026 வருடம் வருடாந்திர கால அட்டவணை கொடுத்துருக்கணும். பட் அதுலயுமே இல்ல. நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், 2025 வருடம் பார்த்தோம் அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பே அந்த ஆனுவல் பிளானர்ல கிடையாது. பட் ஸ்டில் அதுக்கான அறிவிப்பை பப்ளிஷ் பண்ணாங்க. எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க. எக்ஸாமுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாமுக்கான டெட் பேப்பர் 1 மார்க்கு, டெட் பேப்பர் 2 மார்க்கான அந்த மார்க்கை ரெடியூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்த எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி இப்போ அடுத்த கட்டமா நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது படிச்ச எல்லாருமே பாஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா படிக்காம இருந்த எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க பியூ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க படிக்கீங்க அப்படின்னா நீங்க படிச்சது வீணாகாது. ஆனா நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் வீணாகும். அதே மாதிரி எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா புலம்பிட்டு இருப்பீங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ல எப்ப வேணா சிச்சுவேஷன் மாறலாம். அப்படி இருக்கும்போது இந்த பியூ எக்ஸாமுக்கு நீங்க படிக்கீங்க அப்படின்னா தாராளமா மனம் தளராம படிச்சுட்டு இருக்கீங்க. நம்பிக்கை தான் எல்லாமே. அதே மாதிரி இந்த பியூ எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் பொது அறிவியல் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு, 30 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் பொது அறிவு. அப்போ இந்த 150ல 110 மார்க் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு. அந்த பொது அறிவியல்ல யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ, கல்வி உளவியல யார் நல்ல ஒரு ஆவரேஜான மார்க் எடுக்காங்களோ இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு கல்வி அலுவலகத்துல ஒரு கல்வி அதிகாரியா பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே இந்த பியூ எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் நம்ம கான்டாக்ட் பண்றோம். ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அது ஹோல்ட் பண்ணிச்சிருக்கோம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இந்த பியூ எக்ஸாமுக்கான அடுத்த டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பத்தி நம்ம கான்டாக்ட் பண்ற போறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதை ரெகுலரா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். மேபி நீங்க புதுசா யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது சூட்டபிளா இருக்கும். ஸோ தமிழ் தகுதி தேர்வு 30 வினாக்கள், முதன்மை தாள் 150 வினாக்கள், டோட்டலா 150 வினாக்கள் இருக்கு, 180 வினாக்கள் இருக்கு. இந்த 180 வினாக்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே தொடர்ந்து இனிமே நம்ம பயிற்சி மூலமா அளிக்கப்படும். இதை நீங்க ஈஸியா கேதர் பண்ணிக்கலாம் அண்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓஎம்ஆர் சீட்டு, அதே மாதிரி ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ், தமிழ் தகுதி தேர்வு, முதன்மைத்தாள், இந்த சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா அப்டேட்டுமே நம்ம குரூப்ல கொடுப்போம். அதை நம்ம கிட்ட ஏற்கனவே உள்ள டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். யாராவது நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது சூட்டபிளா இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை யூஜி பிளஸ் பிஎட் ஷேர் பண்ணுங்க.